ஒரு 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட போயிட்டு நம்ம அடுத்து நீ என்ன பண்ண போற, என்ன பிளான்ஸ் வச்சிருக்க, உன்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, எனக்கு தெரியல, இல்ல மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எய்ம்லெஸ்ஸாவோ பேஷன்லெஸ்ஸாவோ கோல் இல்லாமலாம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற கிளாரிட்டி தான் இருக்க மாட்டேங்குது. இப்படி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து முதல் காரணம் யார் அப்படின்னாக்கா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். பிகாஸ் 99% ஸ்கூல்ஸ் வந்து இப்போலாம் வந்து எல்லாமே மார்க்கை நோக்கியே தான் ஓடிட்டு இருக்காங்களே தவிர, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவனுக்கு வேறு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ பிளைண்டாக மார்க்குக்காகவே ஓடுறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஆயிடுறாங்கனாக்கா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலு, திருப்பி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தேம் டியூஷன் சென்டருக்கு போயிடுறாங்க. ஸோ நைட் வந்தோம் திருப்பி ஸ்கூல் ஒர்க் இருக்குது, ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட்ஸ்னு சேர வச்சுறாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேயோட ஸ்டார்ட்ல இருந்து நைட் அவன் தூங்க போகிற வரைக்கும் மார்க் நோக்கியே அவனோட எல்லா செயல்களும் இருக்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கும், இல்லை அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்குனாக்கா அதை டெவலப் பண்ணுறதுக்கான டைம் கூட இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க மாட்டேங்குது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங் 6:30 10:30 வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். அதில் அவங்க ஸ்டடீஸ்லாம் போக அவங்க நினச்சாங்கனாக்கா ஒரு நாளைக்கு 1 ஹாரோ இல்லை 1.5 ஹாரோ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் 9, 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ். பட் அதை ப்ரிஃபர் பண்ணாமல் ஈஸியாக மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இல்லை மூவிஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமை வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு டைம் இருந்தும் அவங்களால அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண முடியாது. நான் இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் கிளாரிட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே நான் கிளாரிட்டின்னா எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் வந்து கம்பெனிஸ் வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கான், 10th 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரியாக தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் அவனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்ஸை வந்து அந்த பர்சனால் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் ஒரு பர்சனை வந்து வேலைக்கே எடுக்கிறாங்க. நான் இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டால் ஒரு நாளைக்கு 20 to 45 minutes வரைக்கும் ஃப்ரீ டைமாக அவனால் கண்டிப்பாக எங்கே இருந்தோ அலோகேட் பண்ண முடியும். அண்ட் இந்த டைம் இப்போ இருக்க வேர்ல்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, எந்தெந்த ஸ்கில்லுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கில்லை அந்த 20 to 45 minutesல அவனால் டெவலப் பண்ண முடியும். அண்ட் நீங்களே இப்போ யோசிக்கலாம், அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது? அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸுமே நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். அதுவும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ChatGPT யூஸ் பண்ணுறது மூலியமாவோ, யூடியூப் யூஸ் பண்ணுறது மூலியமாவோ என்ன ஸ்கில்லை வேணாலும் நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்க முடியும். அது எல்லாத்துக்குமே நம்மளோட டெடிக்கேட்டட் டைம் மட்டும் தான் தேவை. அண்ட் இந்த கிளாரிட்டியை தான் நான் இந்த வீடியோ மூலிமா எடுத்து வரணும்னு நினச்சேன். அண்ட் ஐ திங்க் சம்ஹவ் ஐ டிட் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.